ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை அப்படிங்கிறவங்களாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. யார் யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ, யார் யாருக்கு குழந்தை வரம் வேணுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்குற அத்தனையுமே நடக்கும். அந்த பெருமாள் நடத்தி வைப்பாரு. சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பெருமாளோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த ஊர் பெருமாள், என்ன கதை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சுவை அப்படின்னாலே 6 விதமான சுவை இருக்கணும். அப்பதான் அது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சாப்பாடா இருக்கும். காரம் இல்லை, புளிப்பு இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பிட்ருவோம். ஆனா உப்பு இல்லை அப்படின்னா சாப்பிடவே முடியாது நம்மளால. உங்களுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு. உப்பிலியப்பன் பெருமாளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் எங்க இருக்காரு? கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல உப்பிலியப்பன் பெருமாள் இருக்காரு. சரி, அந்த கோவிலுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னா, அந்த கோவிலுக்குன்னு தனியா ஒரு சுப்ரபாதம் பாடுறதா சொல்றாங்க. ஏன் அவருக்கு உப்பிலியப்பன் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா, மார்க்கண்டேய மகரிஷி தனக்கு லக்ஷ்மி தான் மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்கிட்டு வந்தாரு. அந்த வரம் மட்டும் இல்ல, பெருமாள் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் அப்படின்ற இந்த வரத்தையும் வாங்கிட்டு வந்தாரு. இது வாங்கிட்டு வந்ததுனால அந்த துளசி செடிக்கு கீழே இருந்து ஒரு குழந்தை, பெண் குழந்தை அழுதுட்டு இருந்ததை பார்த்து அதை எடுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு பூமாதேவி அப்படின்னு பேர் சூட்டி அந்த குழந்தைய தான் குழந்தையா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தைக்கும் திருமணம் அப்படிங்கிற அந்த செய்யக்கூடிய ஒரு வயது வரும்போது நம்ம பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, முதியவன் போல, ரொம்ப ஒரு வயசானவர் போல வேஷம் போட்டுட்டு அந்த மார்க்கண்டேய மகரிஷி வீட்டுக்கிட்ட வராரு. இந்த மாதிரி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாரு. மார்க்கண்டேய மகரிஷிக்கு வந்தது பெருமாள் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மகரிஷி கிட்ட பெருமாள் தன்னோட உண்மையான ரூபத்தை காட்டுறாரு. பெருமாள் காமிச்சோன்னே மார்க்கண்ட மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட குழந்தைக்கு சரியா சமைக்க தெரியாது, உப்பு இல்லாம தான் சமைப்பா, உப்பு கம்மியா தான் போடுவா அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. உப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மார்க்கண்டேய மகரிஷிக்கு வாக்கு கொடுக்குறாரு. அங்க கொடுக்குற வாக்கை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கோவில்ல இன்னைக்கு வரைக்குமே பண்ற நெய்வேத்தியங்கள்ல உப்பு இல்லாம தான் சமைப்பாங்க. உப்பு இல்லாம தான் பெருமாளுக்கு தலிகம்சையும் பண்ணிட்டு இருக்காங்க. உப்பு இல்லாத உணவை உட்கொண்டதால் உப்பிலியப்பன் அப்படின்னும், ஒப்புமை இல்லாத பெயருடையதால் உப்பிலியப்பன் அப்படின்னு இந்த பேர் அவருக்கு இருக்கு. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை அப்படிங்கிறவங்களாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. திருமணத்துக்கு மட்டும்தான் இதுவா அப்படின்னா அப்படி கிடையாது, குழந்தை பேரும் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பல பேருக்கு அது நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ, யார் யாருக்கு குழந்தை வரம் வேணுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு உப்பிலியப்பன் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்குற அத்தனையுமே நடக்கும். அந்த பெருமாள் நடத்தி வைப்பாரு. நம்ம கோயிலுக்கு போகும்போது துளசி வாங்கிட்டு போய் அந்த பெருமாளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, துளசி மாலைய எப்படி அவர் மார்பகத்துல போட்டு தன்னோட லக்ஷ்மி தேவிய பக்கத்திலே வச்சிருக்காரோ, அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கா, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது இந்த துளசி மாலையை வாங்கி சாத்தி, உன் கூட எப்படி லக்ஷ்மி ஒத்துமையா இருக்காளோ அதே மாதிரி என் மனைவி இல்லை என் கணவன் என்னோட ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்கிட்டு வரும்போது கண்டிப்பா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த வாய்ப்பினை அளித்த எனது குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.